புத்தி என்ன பண்ணணும்னு கேட்டால், ஆர்வம், ஆர்வம், ஆர்வம். அதை கற்றுக்கணும், இதை கற்றுக்கணும், இதை புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். என்ன இது என்ன இப்படி இருக்கணும்? அனுபவது ஒரு பட்டுப்பூச்சியை பார்த்தா அதை தொடும்போது ஒரு சென்சிட்டிவ் இருக்கும். ஒரு நல்ல ஒரு மலரை பார்த்தா, அப்பா! அப்படியே சந்தோஷமா இருக்கும். குளிர் மனசு ஒரு இதா இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபீல். அப்படியே அது ஒரு லவ்லியா இருக்கும் அது. ஆனா, ஏன்னு கேட்டா தொடவும் கூடாது. தொட்டா ஏதாவது ஆயிடக்கூடாது. அது மாரி ஒரு சென்சிட்டிவ். அது மாரி எவ்வளதுக்கு எவ்வளது மென்மையா உன் மனதோட சிந்தனை இருக்கிறதோ, அது ஆன்மான்னு சொல்லுவோம். அந்த ஆன்மாவுக்கு என்ன மறுபிறவிப்புன்னா, ரொம்ப மென்மையானவ. ஒரு ஒரு சிறு வார்த்தையோ, சொல்லோ, செயலோ பிறர் மனதை நோகாத இருக்கணும். உன்னுடைய ஒரு சொல்லும், செயலும் பிறரை நோகடிக்கிறது மாரி இருந்தா, உன் ஆன்மா வந்து கடின பாதையை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். மத்தவங்க வந்து, "ஐயோ! அவள் நடக்கிறது பூ மாரி நடப்பாளே! பேசுறதே அவ்வளோ அன்பா பேசுவாளே!" அப்போ பரிதாபப்படுவதோ, இல்ல அவங்களுடைய எதார்த்தமா உணர்ந்தத சொல்வதோ, இந்த நிலையில இந்த ஆன்மா என்ன பண்ணும்னா, உனக்கு ஒரு பேருக்கு எடுத்து குடுத்துருக்கும்.